மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனிலே இந்த சுய இன்பம், அதாவது கைப்பழக்கம் அல்லது மெஸ்டுபேஷனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று பார்க்க போகின்ற விடயம் இந்த மெஸ்டுபேஷன் காரணமாக பெண்களை விட ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இன்னும் ஒரு அடிஷனல் ஒரு நன்மையை பற்றி, மேலதிகமான ஒரு நன்மையை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பினூடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே ஆண்களுக்கு முக்கியமாக இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கமானது, நான் முதலிலும் பல தடவைகளிலே சொல்லி இருக்கின்றேன், ஹெல்ப்ஸ் ரிலீஸ் த செக்ஷுவல் டென்ஷன் என்று சொல்லுவோம். அதாவது இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாலியல் வேட்கை, செக்ஷுவல் டிசைர்னு சொல்லலாம், பாலியல் ஆசை என்று சொல்லுவோம், அல்லது செக்ஷுவல் லிபிடோ என்று சொல்லலாம். இந்த ரெண்டையும் குறைக்கின்ற, அதாவது அதன் மூலமாக, அதாவது சில ஆண்களுக்கு இன்றைக்கு இரவுக்கு முதல் யாரோடு பெண்ணுடனோ செக்ஸ் வைக்காமல் இருக்கவே முடியாது என்றொரு டென்ஷன், இறுக்கத்தன்மை. இந்த இறுக்கத்தன்மையை குறைப்பதற்கு இந்த மெஸ்டுபேஷன் ஆனது மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், இந்த இறுக்கத்தன்மை ஏற்பட்டால் என்ன செய்வார்கள்? ஒருத்தரும் பார்ப்பார்கள், ஒருத்தரும் கிடைக்கவில்லை. கடைசியிலே போய் இந்த செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் தொழிலாளிகளுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்வார்கள். அந்த டென்ஷனிலே அவர்கள் தேவையான பாதுகாப்பு முறைகளை கூட அவர்கள் பாவிப்பதில்லை. முக்கியமாக கொண்டம், ஆணுறை என்று சொல்லுவோம். கொண்டம்ஸை கூட அவர்கள் பாவிப்பதில்லை, ஆணுறை. இதன் காரணமாக அவர்களுக்கு பாலியல் நோய்கள் ஏற்படும். இங்கு நான் சொல்லவில்லை பாலியல் தொழிலாளிகளுடன் செல்ல வேண்டாம் என்ற வசனத்தை நான் சொல்லவில்லை. பாதுகாப்பான உடல் உறவை நீங்கள் இந்த பாலியல் தொழிலாளிகளுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த டென்ஷனிலே சில பேருக்கு கொண்டம் கூட போட நேரம் கிடையாது, அவ்வளவு அவசரம். அப்படிப்பட்ட பல பேரை என்னுடைய வாழ்க்கையில இந்த இருக்கையில் இருந்து நான் சந்தித்திருக்கிறேன். எனவே முக்கியமாக பெண்களை விட ஆண்களுக்கு இந்த செக்ஸ் காரணம், பாலியல் உணர்வு காரணமாக ஏற்படுகின்ற இந்த தாங்க முடியாத அந்த பாலியல் உணர்ச்சியை சரியாக குறைக்கின்ற ஒன்றாக இந்த மெஸ்டுபேஷன், சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் இருக்கின்றது. பல தரப்பட்ட இந்த பிரச்சனைகளை, சமூக பிரச்சனை, கொலை, தற்கொலை, இவ்வளவெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உலக நாடுகள் முழுவதும் இருந்து எங்கள் நாடு கூட அதற்கு ஒரு விதிவிலக்கு அல்ல. எனவே கொலைகள், தற்கொலைகள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் முக்கிய காரணம் என்ன? இந்த செக்ஷுவல் டென்ஷன். ஆண்களுக்கு கூடுதலாக, பெண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லவில்லை, பெண்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் ஆண்களுடன் ஒப்பிடுகின்ற போது பெண்களுக்கு கொஞ்சமான வீதம் குறைவாகத்தான் இந்த செக்ஷுவல் டென்ஷன் இருக்கிறது. எனவே இந்த செக்ஷுவல் டென்ஷனை குறைப்பதற்கு இந்த மெஸ்டுபேஷன் ஆனது மிகுந்த நன்மை பயக்கிறது. இதை மட்டும் கேட்டுக்கொள்ளும். இரண்டாவதாக இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அது ஆண்களுக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை என்ன? ஆண்கள் இந்த ப்ளூ பால்ஸ் என்று சொல்லுவோம், நீல நிறமான விதைகள், ப்ளூ பால்ஸ், அதை எபிடைமல் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுவோம். அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இங்கே என்ன நடைபெறுகிறது என்றால் ஆண்களுக்கு பாலியல் உணர்ச்சி ஏற்படுகிறது, பாலியல் கிளர்ச்சி ஏற்படுகிறது, ஆண்குறி விரைப்படைகிறது.
விரைப்படைந்த பிற்பாடு அந்த இடத்திலே அவருக்கு என்ன நடைபெறும்? இந்த விந்து வெளியேறுகிறது, இஜக்குலேஷன் நடைபெறாது. எனவே இங்கு என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த பாலியல் வேட்கை உணர்ச்சி ஏற்படுகின்ற போது இந்த இரத்த ஓட்டம் விதைகளுக்கு அதிகரிக்கின்றது, ஆண் குறிக்கும் விதைக்கும் அதிகரிக்கின்றது. பிறகு இந்த அதிகரித்த இந்த இரத்த ஓட்டமானது எப்போது குறைவடைகிறது என்றால், அந்த ஆண் விந்தை வெளியேற்றின பிற்பாடு அந்த ஆண்குறிக்கு செல்லுகின்ற அந்த விதைகளுக்கு செல்லுகின்ற அந்த கூடுதலான இரத்த ஓட்டம் காரணமாகத்தான் ஆண்களுக்கு இந்த செக்ஷுவல் டென்ஷன் ஒன்று ஏற்படுகிறது. இதை பிறகு விந்து வெளியேறிவிடும், அப்படியே எல்லாம் குறைந்துவிடும். சில ஆண்களுக்கு இந்த விந்துகள், அதாவது ஆண்குறி விரைப்படைந்தாலும் விந்து வெளியேறாது. இந்த நிலைமையிலே ஆண்குறிக்கும் விதைகளுக்கும் சென்ற அந்த இரத்த ஓட்டம் அப்படியே தேங்கி விடுகிறது. இதன் காரணமாக இவர்களுக்கு என்ன ஏற்படும்? ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஆண்குறியில் ஒரு மாதிரியான உணர்வு, அதில் விதைகளிலே ஒரு மாதிரியான உணர்வு. பல பேர் இருக்கிறார்கள், பல பேர் எனக்கு தொலைபேசி மூலம் கேட்டிருப்பார்கள், ஒரு உணர்வு ஏற்படும். இதை நாங்கள் ப்ளூ பால்ஸ் என்று சொல்லுவோம், நீல நிறமான விதைகள் என்று சொல்லுவோம். ஏன் நீலம் என்று சொல்லுவது காரணம் என்ன? கூடுதலான அளவு இரத்தம் செல்லுகின்ற படியால். இதை குறைப்பதற்கு என்ன, இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது மிகுந்த ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது, மிகுந்த நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சில பேருக்கு விந்து வெளியேறாது, சில நேரம் தங்களுடைய கணவனுடனோ தங்களுடைய மனைவியுடனோ அல்லது தன்னுடைய பெண் துடையிலோ இருக்கின்ற போது விந்து வெளியேறாத நிலையிலே அவருக்கு தாங்க முடியாத ஒரு வலி இந்த விதையினுள்ளும் இந்த ஆண்குறியினுள்ளும் ஏற்படுகிறது. இதை குறைப்பதற்காக நாங்கள் என்ன சொல்லுவோம்? விந்தை வெளியேற்ற வேண்டும், இஜக்குலேட் பண்ண வேண்டும். எனவே இந்த விந்தை வெளியேற்றுவதற்கு ஒரு ஒழுங்கான முறை இந்த சுய இன்பம் காணுவது அல்லது மாஸ்டர்பேஷன் அல்லது கைப்பழக்கம். எனவே இந்த ப்ளூ பால் எனப்படுகிற பிரச்சனையை குறைப்பதற்கு இது முக்கியம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு எவ்வாறு மார்பக புற்றுநோய், அது பிரெஸ்ட் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோய், செர்வைக்கல் கேன்சர், இது எல்லாம் பொதுவாக இருக்கிறதோ அதே போல் ஆண்களுக்கு இந்த ஆண்களினுடைய ஆண்குறியின் உள்ளே இருக்கின்ற முன்னிற்கும் சுரப்பி ஆகிய புரோஸ்டேட்டினுடைய புற்றுநோய் கூடுதலாக ஏற்படுகிறது. எனவே என்ன செய்கிறார்கள் என்றால், இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சிகளின்படி ஒரு மாதத்திற்கு குறைந்தது 21 தரம் ஒரு ஆண் விந்தை வெளியேற்றினால் அவருக்கு ஏற்படுகின்ற இந்த புரோஸ்டேட் கேன்சர், இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே ஏற்படுகின்ற இந்த புற்றுநோய் சரியாக குறைவதாக, இதற்கு 125% குறைவதாக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மாதத்திலே 21 தரம் அவர்கள் விந்தை வெளியேற்ற வேண்டும். மனைவி கிட்ட இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 தரமாவது உங்களுடைய பெண் துணையுடன் அல்லது மனைவியுடன் இருந்து நீங்கள் விந்தை வெளியேற்றலாம். ஆனால் இந்த இடத்திலே வெளிநாட்டிலே மனைவி அல்லது உள்நாட்டிலே கணவர் 2 பேரும் பிரிந்திருக்கிறார்கள், அல்லது டிவோர்ஸ் பண்ணி விவாகரத்து பெற்றிருக்கிறார்கள், அல்லது திருமணம் முடிக்கவில்லை, 40-45 வயதாகிறது, இவர்கள் எல்லாம் குறைந்தது ஒரு மாதத்திலே 21 தரம் தங்களுடைய விந்தை வெளியேற்றுவார்களாக இருந்தால் இவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த புரோஸ்டேட் கேன்சர், முன்னிற்கும் சுரப்பியிலே ஏற்படுகிற புற்றுநோயை கூடுதலான அளவு எங்களாலே குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றும். இது பின்னால் ஒரு பகுதியில் நான் இதை பற்றி விளக்கமாகவும் விவரமாகவும் உங்களுக்கு சொல்வேன். எனவே இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது என்ன செய்கிறது? இயலுமான மட்டும் இந்த முன்னிற்கும் சுரப்பி, அதாவது புரோஸ்டேட் கிளாண்டில் ஏற்படுகின்ற புற்றுநோயை குறைக்கிறது. உங்களுக்கு தெரியும், மிக பிரபலியங்களுக்கு கூட இந்த புரோஸ்டேட் கேன்சர் இருக்கிறது. கிங் சார்ல்ஸுக்கு இருக்கின்றது, அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிக்கும் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே ஆண்களுக்கு பொதுவாக ஏற்படுகிற ஒரு புற்றுநோயாக இந்த புரோஸ்டேட் கேன்சர், அதாவது முன்னிற்கும் சுரப்பில் ஏற்படுகிற புற்றுநோய் இருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் மிக்க அவதானமாகவும் இருந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சுய இன்பம், மாஸ்டர்பேஷன் அல்லது கைப்பழக்கமானது இந்த புரோஸ்டேட் கேன்சரை கூடுதலான அளவு குறைக்கின்றது. எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி.